Hello friends, welcome back to my channel. So இந்த வீடியோவில் வந்து எப்படி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த டூவி மேக்கப் லுக்கு அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ ரொம்பவே மினிமலான ப்ராடக்ட் அண்டு இதில் வந்து நான் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணல அண்ட் ப்ரைமரும் யூஸ் பண்ணல. வித்தவுட் தட் இந்த மாதிரி ஒரு டூவி மேக்கப் லுக் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதுலாம் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் ado, let's get started. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னோடய லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் வந்து எந்த ப்ராண்டில் வேணாலும் எடுத்துக்கலாம் லிப் பாம் வந்து. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். நான் வந்து இங்கே யூஇஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட்லேருந்து நான் எடுத்துருக்கேன். என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்குவேன். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப நேரம் ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் உங்கள் ஸ்கின் வந்து. ஸோ தாராளமாக நீங்கள் இதை வந்து ஒரு ட்ரை அவுட் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து கன்சீலர் எடுத்திருக்கேன். இந்த ஷேடு மீடியம் ஓயில். ஸோ இந்த கன்சீலர் வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்குவேன் என்னோடய ஐஸ் பக்கத்தில் ஃபுல்லாக. ஸோ என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் அவ்வளோவா இல்லாதனால நான் கலர் கரெக்டர் எதுவுமே அப்ளை பண்ணலை, டைரெக்டாக கன்சீலர் அப்ளை பண்ணிட்டுறேன். ஸோ இதை நீங்கள் நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணுங்கள் யூஸிங் யோர் ஃபிங்கர்ஸ். நான் இங்கே வந்து ஸ்பாஞ்சஸோ இல்லை ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அதே கன்சீலர் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் நோஸ் கிட்ட அண்ட் ஹைலைட்ஸ் பாயிண்டில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஷேடு 330 மேபிலின்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கன்சீலர் அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் மேக்கப் வந்து ரொம்பவே சீம்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்கள் மேக்கப் பார்க்குறதுக்கே ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸாக தெரியும். ஓகே, ஸோ இந்த ட்ரிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹோல் மேக்கப்பில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து க்ரீஸ் ஆகாது, இந்த கன்சீலர் வந்து ரொம்பவே சீக்கிரமாக ட்ரை அவுட் ஆகாது, பேட்சியாக தெரியாது. ஸோ இந்த ட்ரிக் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை அவுட் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் வந்து எப்போவுமே உங்கள் ஷேடுக்கு ஏற்ற ஷேட்ஸ் மட்டுமே பிக் பண்ணுங்கள். ரொம்பவே லைட்டாக இல்லை டார்க்கஸ்ட் ஷேட் அந்த மாதிரி எதுவும் பிக் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் வி நோ பியூட்டி ஸ்பாஞ்சில் தான் நம்மளோட மேக்கப் வந்து பிளெண்ட் அவுட் பண்ணோம் ஃபார் சீம்லெஸ் ஃபினிஷ். ஸோ அடுத்தது நான் என்னோடய ஃபேஸில் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணலை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இதில் காம்பேக்ட் பவுடரோ இல்லை செட்டிங் ஸ்ப்ரே ஆரல்ஸ் ப்ரைமர் எதுவுமே நான் அப்ளை பண்ணாமல் லாங் லாஸ்டிங் மேக்கப் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைட்டாக ப்ளஷ் அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப லைட்டாக ஹைலைட்டர் அப்ளை பண்ணுங்கள் இப்போது. பிகாஸ் லாஸ்ட்டில் கூட நம்ம ஹைலைட்டர் எப்படியும் அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ரொம்ப லைட் ஹேண்டடாக ஹைலைட்டர் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் பிடிச்ச பிராண்ட் எது வேணாலும் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஆன் யோர் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் யோர் ஃபேஸ். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு bronzer. ஓகே, ஸோ ப்ரான்சர் வந்து நான் தேர்ட் ஸ்டெப்பில் நான் இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். விச் மீன் ப்ளஷ்ஷு ஹைலைட்டர் அப்புறமா ப்ரான்சர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தட் எனக்கே தெரியும் எவ்வளோ அமௌண்ட் நான் ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ணணும்னு. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் டெக்னிக்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபார் சீம்லெஸ் மேக்கப். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு ஐஷேடோ. நான் இங்கே வந்து என்னோடய க்ரீஸில் ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லோ கலர் சாரீனால் நான் ஒரு கோல்டன் கலர் ஐ மேக்கப் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அது டேர்ன் அவுட் ஆன விதம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைட் எல்லோ, உங்கள் ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற லைட் எல்லோ கலர் எது இருந்தாலும் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க யூஸிங் யோர் ஃபிங்கர். ஓகே, மேட் கலர் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் கலர் வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஐஷேடோ வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். ஓகே, ஸோ லைட் எல்லோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோல்டன் கலர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லைட்டாக மரூன் கலர், ஒரு காப்பர் கலர் வந்து நான் ஷிம்மர் ஷேடை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப லைட்டாக தான் என்னோடய மேக்கப் இருக்குது, ஐ மீன் ஐ மேக்கப் இருக்குது. ஸோ இது எல்லாமே பிளெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அகெயின் ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நான்.
அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு ப்ரௌஸு. ஸோ ப்ரௌஸோட ஃபர்ஸ்ட் ஏரியா வந்து நான் ஃபில் பண்ணிடுறேன். லைட்டாக ஹேண்டடாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பவுடர் ப்ரௌ கிட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஒரு ஸ்பூலியோட ஹெல்ப்பில் நான் ஜஸ்ட்டு கோம் அவுட் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச காஜல் எது இருந்தாலும் திக்காக அப்ளை பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் இஸ் நீங்கள் லைட் ஷேடடான ஒரு ட்ரெஸ் போட்டிங்கன்னா ஹைலைட்டடாக உங்கள் ஐஸ் வந்து காமிங்க. ஓகேங்களா? யூஸிங் யுவர் காஜல். ஸோ நல்லா ஒரு காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்மட்ச் அவுட் பண்ணுங்கள் யூஸிங் பிளாக் கலர் ஐஷேடோ. உங்கள் ஐஸுக்கு ஏற்ற மாரி ஒரு நல்ல விங் லைனர் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஐ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் விங் லைனர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த ஐலைனர் வந்து ஆக்சுவலி கொலோசல்லேருந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கும். ப்ளீஸ் ஒரு வாட்டி ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர் தென் 8 hours கிட்ட ஸ்டே ஆகும். அண்ட் லைட்டாக நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அதுவே நான் என்னோடய லிப்ஸ் ஃபுல்லாகவே பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டான ஒரு ட்ரெஸ் போட்டிங்கன்னா ரொம்ப டார்க்கான லிப்ஸ் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ரொம்ப லைட்டான லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் ஐஸை ஹைலைட்டடாக காமிக்க இன்னர் கார்னரில் ஹைலைட்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் சேம் இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் மூலியமாக என்னோடய ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஃபேஸில் வந்து அகெயின் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து செம்ம டூயாக இருக்கும் அண்ட் ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ கேர்ள்ஸ், இதுதான் என்னோடய ஃபைனல் அண்ட் ஃபினிஷ் லுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இந்த லுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தட் உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். ஸோ பேட்சியாக தெரியாது, எந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரே தேவையில்லை, எந்த ஒரு ப்ரைமர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பட் ஸ்டில் உங்கள் மேக்கப்பை வந்து இந்த அளவுக்கு டூயாக வந்து கொண்டு வரலாம். ஸோ எஸ், ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.